ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் இதில் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் சேர்த்து பொரிஞ்சு வந்ததும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாங்க. வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணுங்க. வெங்காயம் வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வதக்கி விட்டுட்டு இப்போ தயிர் வந்து சேர்த்துக்கலாங்க. நல்லா கெட்டியான புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன கப்பால் 1 கப் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு இப்போ அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ தண்ணி வந்து ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு கிரேவி வந்து நல்லா கொதித்து வரணுங்க. நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அவிச்சு கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வச்சுக்கலாங்க. கொதிக்க வச்சதுக்கப்புறமா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். ஃபைனலாக எக் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி இலையை தூவிட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பரான எக் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, சாதத்து கூடலாம் வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.